இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துக்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரத்திலே 6ஆம் வசனத்திலிருந்து இயேசு ஒரு ஓமையை சொல்லுகிறதை குறிப்பிட்டிருக்கிறதை பார்க்கலாம். ஒருவன் தன் திராட்சை தோட்டத்தில் ஒரு அத்தி மரத்தை நட்டிருந்தான். அவன் வந்து அதிலே கனியை தேடினபோது ஒன்றும் காணவில்லை. அப்பொழுது அவன் தோட்டக்காரனை நோக்கி, இதோ 3 வருஷமாய் இந்த அத்திமரத்திலே கனியை தேடி வருகிறேன், ஒன்றையும் காணவில்லை. இதை வெட்டி போடு, இது நிலத்தையும் ஏன் கெடுக்கிறது என்றான். அதற்கு அவன், ஐயா, இது இந்த வருஷமும் இருக்கட்டும், நான் இதை சுற்றிலும் கொத்தி எரு போடுவேன். கனி கொடுத்தால் சரி, கொடாவிட்டால் இனிமேல் இதை வெட்டி போடலாம் என்று சொன்னான் என்றார். இந்த ஓமையில் இருந்து இயேசு நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஒரு சின்ன கதையின் மூலமாக இதை நான் விளக்க முயற்சிக்கிறேன். ஒரு ஊரில் ஒரு சன்மார்க்கன் நீதி நியாயத்தை செய்து வாழுகிற ஒரு மனிதன் இருந்தான். எந்த தவறையும் செய்வதில்லை. தவறு செய்வதற்கு அத்தனை பயந்து போய் ஒரு நல்ல ஒரு சன்மார்க்கமான வாழ்க்கையை வாழ்ந்து வந்தான். ஒரு நாள் இரவில் ஒரு மனிதன் மிகவும் களைத்தவனாக பசித்தவனாக இவனிடத்தில் கடந்து வந்தான். இவனை பார்த்து சொன்னான், எனக்கு பசிக்கிறது, ஏதாவது சாப்பாடு கொடுங்கள் என்று சொல்லி கேட்கும் பொழுது அவனுக்கு இவன் அருமையான சாப்பாடை கொடுத்து, ஒருவேளை ரொம்பவும் களைத்து வந்திருக்கிறானே, மிகவும் கஷ்டப்பட்ட நிலைமையில் இருக்கிறானே, அவனுக்கு எதையாவது உதவி செய்வோம் என்று சொல்லி அவனுக்கு அந்த உதவியை அவன் செய்தான். பின்பு இரவு சொன்னான், நான் இங்கே படுத்து தங்கி கொள்ளலாமா என்று கேட்டதற்கும் அவன் சொன்னான், ஓகே, நீ இங்கே தங்கி கொள்ளலாம். காலையிலும் வேகமாக எழுந்து இவன் பிரயாணப்படுவானே, இவனுக்கென்று நாம் போஜனங்களை ஆயத்தப்படுத்தி கொடுத்து விடுவோம் என்று சொல்லி அவனுக்கு போஜனங்களை எல்லாம் ஆயத்தப்படுத்தி அவனுக்கு கொடுத்தான். அவனை மிகவும் உபசரித்து அனுப்பின பொழுது அவன் கிளம்பி சொல்லும் பொழுது கண்ணீரோடு ஒரு வார்த்தையை சொன்னான், ஐயா, என்னை மன்னித்து விடுங்கள், நான் திருடன், நான் போலீஸுக்கு பயந்து நான் ஒழித்து கொள்ளும்படியாகத்தான் இங்கே வந்தேன். நீர் எனக்கு கொடுத்த அடைக்கலத்திற்காக, நீர் கொடுத்த போஜனத்திற்காக, உம்முடைய உபசரிப்பு என்னுடைய இருதயத்தை உடைத்தபடியினால் நான் உண்மையை சொல்லிவிட்டு கடந்து செல்லுகிறேன். நீர் செய்த எல்லா உதவிகளுக்கும் நன்றி என்று சொல்லி அவன் புறப்பட்டு சென்று விட்டான். இந்த சன்மார்க்கனுக்கோ மிகுந்த கஷ்டமாகிவிட்டது. ஒரு தகுதியில்லாத ஒரு மனிதனுக்கு போய் நான் இத்தனையாய் உபசரித்து உதவி செய்து என்னுடைய வீடுகளிலே நான் தங்க வைத்து விட்டேனே என்று சொல்லி மிகவும் வருத்தப்பட்டு கடவுளை நோக்கி, ஆண்டவரே, என்னை மன்னியும், நான் ஒரு தகுதியில்லாத ஒரு மனிதனுக்கு நான் உதவி செய்து விட்டேன், ஒரு திருடனுக்கு போய் உதவி செய்து விட்டேன், அதுவும் போலீஸினுடைய கரங்களிலிருந்து அவனை பாதுகாக்கும்படியாக ஒரு அடைக்கலத்தை நான் கொடுத்துட்டேன், என்னை மன்னிங்க அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது ஆண்டவர் அவனை பார்த்து ஒரு காரியத்தை சொன்னார். நீ ஒரு நாள் சாப்பாடு கொடுத்து ஒரு நாள் உணவு கொடுத்து அவனுக்கு தங்க வைத்ததற்கே இவ்வளவு கஷ்டப்பட்டு இவ்வளவு புலம்புகிறாயே. அவனுக்கு 30 வயது ஆகிறது. இந்த 30 வயது வரையிலும் அவனுக்கு தேவையான போஜனங்களை கொடுத்து, அவனுக்கு தேவையான பாதுகாப்பை கொடுத்து, அவனை இந்த நாள் வரையிலும் நான் விட்டு வைத்திருக்கிறேனே, அவனை அழிக்காமல். அப்பொழுது நான் எத்தனையாய் மனவேதனை பட வேண்டும் என்று சொல்லி அங்கே சொன்னபோதுதான் ஆண்டவருடைய அந்த மகா இரக்கத்தினுடைய அந்த மேன்மையை அந்த மனிதன் அறிந்து கொண்டான். அதை உணர்த்துவிக்கும் வண்ணமாகத்தான் இங்கே இயேசு இந்த ஓமையை சொல்லுகிறார். தோட்டக்காரனாக தன்னை உருவகப்படுத்தி அந்த தோட்டத்தின் உரிமையாளராக, ஓனராக பிதாவை அங்கே உருவகப்படுத்தி அவர் சொல்லுகிறார். பிதா சொல்லுகிறார், இத்தனை வருடம் இவனுக்கென்று வாய்ப்பு கொடுக்கப்பட்டாயிற்று, இவன் எதையாகிலும் கிரியைகளை செய்வான், இவனிடத்திலிருந்து நற்கனிகளை பார்க்க முடியும், நல்ல காரியங்களை செய்வான், மனம் திரும்பி விடுவான், பரிசுத்தமாகி விடுவான், பரலோக ராஜ்யத்திற்கு பாத்திரவனாய் மாறிவிடுவான் என்று சொல்லி கொடுக்கப்பட்ட அத்தனை வாய்ப்புகளையும் அவன் வீணடித்து விட்டானே, இவன் இனிமேல் எதற்கு, இவனை இந்த பூமியிலிருந்து அழித்து விடலாம் என்று பிதா சொல்லுகிறது போலவும், அதற்காக என் இயேசு எழுந்து நின்று இந்த 1 வருடம் எனக்காக இருக்கட்டும், இந்த 1 வருடம் நான் திரும்பவும் இவனுக்கென்று அநேக சத்தியங்களை சொல்லி கொடுத்து, அநேக வாய்ப்புகளை கொடுத்து,
இவன் நல்ல கனி கொடுக்கிறவனாக பரலோக ராஜ்யத்தின் வாசியாக இவனை மாற்றிவிடும்படியாய் நான் அநேக முயற்சிகளை எடுத்து பார்க்கிறேன். என்னுடைய சொந்த இரத்தத்தை கைகளிலே ஏந்தின மகா பிரதான ஆசாரியனாக உமக்கு முன்பாக நின்று கொண்டு நான் கெஞ்சுகிறேன். எனக்காக 1 வருடம் இவனை விட்டுவிடுங்கள் என்று சொல்லுகிறதின் நிமித்தமாகத்தான் இன்றைக்கு நம்மில் அநேகர் இன்றைக்கு தேவன் விரும்புகிற பரிசுத்த வாழ்க்கை வாழ முடியாவிட்டாலும் நாம் உயிரோடு கூட வைக்கப்பட்டிருக்கிறோம். அதற்கு ஒரே ஒரு காரணம், நமக்காக பரிந்து பேசுகிற ஒரு இயேசு இன்றைக்கும் பிதாவின் சன்னிதானத்தில் எழுந்து நின்று 1 வருடம் கொடுங்கள், இன்னும் ஒரு வாய்ப்பு கொடுங்கள், இன்னும் 1 வருடம் அவனுக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்து பாருங்கள், அவன் திருந்தினால் பார்ப்போம், இல்லை என்று சொன்னால் நானே வெட்டி போட்டு விடுகிறேன் என்று சொல்லி அவர் கெஞ்சுவது போல ஒரு உவமையை இங்கே சொல்லி கொடுத்திருக்கிறார். இந்த பூமியில் நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒவ்வொரு நாளும் ஆராய்ந்து பார்த்து, ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கை உம்மை சந்தோஷப்படுத்தக்கூடியதாக இருக்கிறதா, இல்லை கனி கொடுக்காதபடி வெட்டி எரிகிறதற்கான ஒரு சூழ்நிலையில் நான் காணப்படுகிறேனா, என்னை உம்முடைய பாதையில் வாழ்நாளெல்லாம் உடைய பாதம் சேருகிற ஒரு பாதையில் என்னை நடத்திவிடும் என்று சொல்லி கேட்டோம் என்று சொன்னால் அந்த மிகப்பெரிய அழிவிலிருந்து நாம் தப்பித்து கொள்ள முடியும். இந்த பூமியிலிருந்து நாம் அறுபட்டு போகாதபடி பாதுகாத்து கொள்ள முடியும். கர்த்தர் தாமே இந்த கிருபைகளை தந்து நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நல்ல கனிகொடால் மரங்களெல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். ராஜா வருகிறார், ஆயத்தமாவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம். இயேசு வருகிறார், எதிர்கொண்டு செல்லுவோம்.